வெல்கம் டு லோக்கல் வாய்ஸ். ஹாய் மக்களே. மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. ஹாய் மக்களே, வெல்கம் டு லோக்கல் வாய்ஸ். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. என்ன பண்ண போறோம் தெரியுமா? எங்கெங்கெல்லாம் கிணத்துல சாப்பாடு கிடைக்கும் பார்த்து ஒவ்வொரு கடையா போய் சாப்பிட போறோம். அதுல என்னென்ன ஸ்பெஷல் இருக்கோ அதை மட்டும் தான் சாப்பிட போறோம். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. அதான் நம்ம கண்டென்ட். இந்த ஒரு 10 நாள் வருமாடா வீடியோ? இல்ல 10 நாள் 20 நாள் ஆகும். எத்தனை வீடியோ? ஒரு 10 வீடியோ வரும்னு நினைக்கிறேன். சொல்லிக்குவோம். அந்த ஃபுல்லா டிஷா நாங்க வெளியே போய் சொல்றோம். கரெக்டா சொல்றோம். மொத்தம் 10 ஃபுட்டு. என்னென்ன ஃபுட்டுன்னா அது அப்புறம் சொல்றேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சிட்டி பேக்ஸ் வந்துருக்கோம். சிட்டி பேக்ஸ் எதுக்கு வந்து தெரியுமா? அந்த டிவி கிடையாது. காஃபி இருங்களா? நம்ம வந்து பாத்தீங்கன்னா கிணத்துக்குள்ள எது பெஸ்டா கிடைக்குதோ அது மட்டும் தான் இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். அவன் எவனாவது ஒருத்தன் பேசுறானா, ஏதாவது கண்டென்ட் கிண்டல் காமெடி கிமெடி பேசுறானா பாரு, சோத்தான் அவன் பாரு மைக்க வாங்கி மாட்டான், மயில வச்சு அங்க வச்சுட்டு இருக்கான். அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? சரி பேசிவிட. ஏதாவது என்ன சீரீஸ் பண்ண போறேன்னு சொல்லி கிணத்துக்கடவுல ஃபுட் சீரீஸ் பண்ணலான்ட்டு இருக்கோம். கண்டிப்பா நீங்களும் பாருங்க, மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சம் எங்களுக்கே தெரியுது. என்ன தெரிகிறது? மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. ஏன் இங்க வந்து ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே நம்ம இது பண்றோம்னா, கிணத்துக்கு உள்ள சுத்துவட்டது எங்கேயுமே இருக்காது. ஏன்னா சிக்கன் அதெல்லாம் இருக்காது. சிக்கன் ரோலு, எக் ரோலு எல்லாமே இருக்கு நம்ம கடையில. பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? நம்ம கடையில ஆகாது. வெஜ்ல இருக்கு. வெஜ் நம்ம சாப்பிட மாட்டோம் எப்பயும் போலதான். இப்போ வந்து நம்ம சிக்கன்ல தான் சாப்பிட போறோம். என்னென்னா சிக்கன் ரோலும் சிக்கன் பீஸா வாங்கியிருக்கோம். அது போக நீமு எக் ரோலு, அது வந்து பாத்தீங்கன்னா வேற என்ன இருக்கு? அப்புறம் என்ன இருக்கு? பேக்கரியில என்ன இருக்கும் அது எல்லாமே நம்ம கடையிலே. நம்ம பிரக்கு என்ன பிரக்கோடு சரக்கு. ஓகே சாப்பிடலாம்டா. சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்கு சாப்பிடலாம். சோறுனா மட்டும் முதல்ல வந்துருவான். நல்லடா, நல்லா எடுக்க கூடாதா? எல்லாமே சிக்கன் தான். நம்ம சாப்பிடுறது இதுல கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா? கேமராமேன் நாங்க வந்து எடுக்கிறாரு, நம்ம சாப்பிடுறத பாத்துட்டே இருப்பாரு. அவர்கிட்ட நம்ம சாப்பிடறோமா? நான் சாப்பிடுவேன், அவன் கிடக்கலாம். அப்ப எடுத்துக்கிறேன். இப்படி பேசுவான், அப்படி பேசுவான், இப்படி நெஞ்சு நக்குவான், அப்படி நெஞ்சு நக்குவான். நக்கறத அது என்ன இருந்தாலும் கேமராமேன் பாவம், அவருக்கு வச்சிடலாம். இப்ப வெயில நீல தின்னுட்டு இருக்க, இப்ப வச்சிடா. உண்மையா சொன்னா சிக்கன் பீஸ். உண்மையா சொல்லணும்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒருத்ததான் ஹீட் பண்ணி கொடுப்பாங்க. அதெல்லாம் வேற நம்மளே பாக்குறாரு. பெரிய சோழர் பரம்பரை வேற லெவல் இருக்குது. சாப்பிட்றோம், திரும்ப பண்றோம். நீங்க வேற எல்லாரும் நம்மளே பாக்குறாங்க. இல்ல நீ பேசுற, எனக்கு அக்கௌண்ட் இருக்கு. ஏன் எதுக்கு இதனால நம்ம வந்து எப்பவுமே சாப்பாடு தான் முக்கியம். ஏன்னா நானும் என்னென்னமோ வீடியோ போட்டு பாக்குறேன், ஒண்ணுமே போக மாட்டேது. சாப்பாடுனா நம்ம பசங்க சாப்பாடு சாப்பாடு யூஸ் போறோம். இந்த சீரீஸ் நம்ம வெற்றிகரமா முடிக்கிறோம். என்ன சொல்றீங்க? சொல்றதுக்குல சாப்பிட சொல்றேன். இது எடுத்துட்டா இது எப்படி ஒரு மயிரும் சொல்ல மைக்க பக்கத்துல இருக்கு. என்னன்னு ஒரு மயிரும் சொல்ல, அதுக்குள்ள பீஸா சொல்லு. இது சாப்பிட்டதுல என்ன இதுல மைனஸ் தான். மைக் பக்கத்துல வச்சு பேசும். அந்த மயானிஸ் தான் இதுல ஒரு மேட்ரே. சரியான டேஸ்டா இருக்கு. கிணத்துக்கடவுக்குள்ள எங்கேயுமே இருக்காது. சாமி வேற கிணத்துக்குள்ள எங்கேயுமே இருக்காது, கிணத்துக்குள்ள மட்டும்தான் இருக்கு. என்னென்ன சொல்றான் பாருங்க. கிணத்துக்குள்ள சிட்டி பேக்ஸ்ல மட்டும்தான் இருக்கு. அது சொல்ல தெரியல, நாய்க்கு வளருது. கிணத்துக்கடவுன்னு இல்ல, இந்த சைடு எடுத்தோம்னா பொள்ளாச்சி, தஞ்சாவூர், ராமேஸ்வரம் எங்கேயுமே இருக்காது. ரெண்டு பிரான்ச் இருக்கு. சிட்டி பேக்ஸ். அவன் பேசும்போது நீ பேசக்கூடாது, நீ பேசும்போது அவன் பேசக்கூடாது. பேசினா ஒரே மைக்கு ஒரே ஒரு பாயிண்டர் தான். புரிஞ்சா? இதுதானே அமைப்பு. இதுதான் வேற அமைப்பா இருக்கு. பிளாக் பண்ணா பயலு
மதர்கார பசங்க ஒரு 4 பேர் கூட சேர்ந்துட்டாண்டா. அதுல இருந்து அமைப்பா இருக்கு, தெம்பா இருக்கு. இன்னொன்னு சொல்லு, என்ன சொல்லு? கொடூரமா தள்ளிவிடா, கொடூரமா இருக்கு. இதெல்லாம் வந்து அது வந்து மாப்பா பண்ணிட்டு வந்தான். உண்மையா சொல்றேன், கோல் கூட 80% தான். மொக்கா மொக்கா பீஸா 110%. இந்த மாதிரி பீஸ் எல்லாம் தனியா சாப்பிட பிடிக்கும், மறக்காம டேஸ்ட் பாத்துறேன். மயில அது பீஸா கூட வச்சு சாப்பிட்டாதான்டா அவன். நீ உனக்கு ஒரு பீஸ் எடுத்துக்கிட்டு அவனுக்கு ஒரு பீஸ், அவனுக்கு ஒரு பீஸ், ஒரு பீஸ் தான் சாப்பிடுறேன். அதுல பீஸ் சிக்கன் வேணும், மயில வேணும் விட்டு நீ அவ்வளவு வேணாம் பண்றா. ஏன் டயட்டா? இதுக்கு முன்னாடி தின்னீங்க. ஒரு அசிங்கமாயி போச்சு குமார். சத்தியமா சொல்றேன், ஒட்டு பீஸா. நம்மளே பாக்குறாங்க. நான் டெய்லி ஒரு 10 டீ நான் குடிச்சேன். டீனா அவ்வளவு பிடிக்கும். காலைல காலேஜ் வரேன், போற முன்னாடி உங்க அம்மா வரக்காட்டு போட்டு குடிக்கிற, அப்புறம் 11 மணிக்கு டீ குடிக்கிறியா? 11 மணிக்கு இன்டர்வல், அப்போ ஒரு டீ குடிப்பேன். ஐயா உங்களுக்கு காலேஜ்ல கேண்டீனே இல்ல. தெரிஞ்ச ஒரே விஷயம், எந்த கடையில எந்த சாப்பாடு கிடைக்கும், எது இங்க டேஸ்டா இருக்கும். இங்க என்ன டேஸ்டா இருக்கும்? பீஸா பாத்தியா, எல்லாமே தெரியும். சோறு மட்டும் தான் எனக்கு. பீட்சாலையுமே வந்து பாத்தீங்கன்னா அது என்னத்தையும் பண்ணுவாங்க, அது இழுத்த நூல் மாதிரி வரும். அதெல்லாம் இல்ல, இதெல்லாம் கிடையாது. மயோனைஸ் போட்டு இதெல்லாம் இது வந்து ரொட்டி. இது பேன்றா குஃபாசாவா? உப்புஸ் முபாசா லைன் கிங். படிப்பறி எனக்கு இல்ல, இவனுக்கு இல்ல, அவனுக்கு இல்ல. நம்ம ஒரு டீமா வச்சு என்ன பண்ண போறோம்? இதுல வேற முபாசாங்கிறான். இது எப்படி இருக்குது பீஸா? ரெண்டுல எது பிடிச்சது? எனக்கு வந்து எப்பயுமே நம்ம ஃபேவரட் வந்து இங்க வந்தாவே நல்லா சாப்பிடுவோம்னா பீஸா தான். பீஸா ஒரு ரேட் எவ்வளவு தெரியுமா? 45 அப்பதான் 40 ரூபாய் தருவாங்க. கொடுப்பாங்க. அந்த பட்ஜெட்டுக்கு ஒர்த்தா தான் இருக்கும். 45 ரூபாய்க்கு ஒருத்தர் வச்சுக்க. ரோல் வந்து 30 நினைக்கிறேன், 35. எக் ரோல் இருக்கு, சிக்கன் ரோல் இருக்கு, மயோனைஸ் ரோல் இருக்கு, சாண்ட்விச், சிக்கன் சாண்ட்விச் இருக்கு, அப்புறம் வெஜ் சாண்ட்விச் இருக்கு, வெஜ்லயும் இருக்கு. வெஜ் நீங்க நான்வெஜ் பிடிக்கலைன்னா வெயிட்டர் இது கொண்டு போய் நான்வெஜ் பிடிக்கலைன்னா வெஜ் சாப்பிட்டுக்கலாம். வெயிட்டர் இது எடுத்து வச்சுட்டு இவ்வளவு சொல்றான் பாரு, இங்கதான் வேலை செஞ்சுட்டு இருக்கான். டெய்லி ரெகுலரா இங்க வந்து தின்னு இந்த நாய் கடைக்காரர் இதே பிடிச்சிட்டான். அவரு தம்பி வந்தாலே தம்பி சிக்கன் ரோல் அப்படிங்கிறாரு. அது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் இப்ப ஏத்தி விட்டா போன வேலைக்கு நாங்களே பண்ணிட்டோம். வெக்கமே இல்லை எங்களுக்குலாம். பாவண்டா, அவனுக்கு டீயாவது எடுத்து கொடுறா. டீ ஆரி. இதோட இது வெளியே போய் நின்று பேசணும். சரி, இதுக்கப்புறம் வெளியே போய் நின்று பேசிக்கிறோம். இவனே எல்லாத்தையும் சொல்லிட்டான், திரும்ப நான் சொல்றேன். ஏன்னா இவன் சொல்றதுல இவங்க எதுவும் எடுபடாது. போயிட்டு எந்திரிச்சுப்போ. நம்ம வந்து பாத்தீங்கன்னா வெளியே போய் நின்று பேசுறோம், என்னன்னு சொல்லணும். லைக், ஷேர், கமெண்ட், பை. அதேதான் அவன் சொன்னதேதான். பாய்.